வணக்கம் தோழர்களே. திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த 4 ஆண்டு நிறைவை திமுக கொண்டாடியது. அதற்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கடுமையா காண்டா இருக்கு. அதுல பை பை ஸ்டாலின், கோபாலபுரம் கொண்டாட்டம், மக்கள் திண்டாட்டம், எங்க காதெல்லாம் கருகுதுங்க அப்படின்னு நிறைய மீம்ஸ் போட்டு ஓட்டி பயங்கரமா சும்மா செரிக்க விட்டுருக்காரு, சும்மா சதற விட்டுருக்காரு நம்ம அண்ணாத்த தவளப்பாடியாரு. இதுல என்னன்னா, திமுக ஆட்சி கேடுகட்ட ஆட்சியாம், தவளப்பாடியார் ஆட்சி சும்மா ஜுவன பயங்கரமா மக்களுக்கு செஞ்ச ஆட்சியாம். இன்னையா சொல்ல வர்றீங்க? நேர்மையா நியாயமா நேர்மையின் பக்கத்துல நின்னு யோசிச்சாலே தவளப்பாடியார் பக்கத்துல கூட வர முடியாது. 4.5 வருஷம் பாஜகவுக்கு சொம்படிச்சதை தவிர, அடிமையா இருந்தது தவிர, நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டது தவிர வேற என்ன தவளப்பாடியார் செஞ்சாரு? எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? அதுலயும் பை பாய் ஸ்டாலினா, உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாலும் அப்படியே கிளுகிளுன்னு ராயமாக்கும். ஏதோ ஒரு தேனாரும் பாலாரும் ஓடுற ஒரு ஆட்சி நடத்துற மாதிரியும், அதுல நாங்கெல்லாம் உட்காந்து தினந்தோறும் அள்ளி பருகினது மாதிரியும். எதுக்கு இந்த வீண்து? 2வது அலைவரிசை வரும்போது தாங்க ஆட்சி மாற்றம் வருது. 2வது அலைவரிசையில தமிழ்நாட்டுல கொத்து கொத்தா ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம செத்தாங்க. அத கூட ஏற்பாடு செய்ய முடியாதவர் தான் எடப்பாடியார். ஆனா வந்து பதவியே ஏற்கல. ரிசல்ட் வந்த உடனே அடுத்த கட்டத்துல வேலை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சிஜன் சிலிண்டரு காலேஜ் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல மாத்துறது. எவ்வளவு தூரம் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கும்? என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுல இருந்து வர வைக்கலாமா? புதுசா உற்பத்தி பண்ணலாமா? என்ன ஏது டப்பு 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 டப்புன்னு அம்புட்டு அள்ளி போட்டாரு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரோனாவில அதுல ஊழல் பண்ண கும்பல் இது. மாஸ்க்ல, ஊசியில எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி சிக்கி ஆனந்த விகடன்லாம் கட்டுரையா எழுதிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த கொரோனா காலகட்டத்துல கொரோனாவில பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்த வார்டு, சொந்தக்காரன் கூட போறதுக்கு பயப்படுவான். ஆனா பாதுகாப்பு உடை அணிஞ்சுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போய் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை கோயம்புத்தூர்ல நேரடியா சந்திச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அதை நீங்க மறுக்க முடியுமா? அப்ப எல்லாரும் சொன்னாங்க கோயம்புத்தூர் அவங்களுக்கு பெருசா ஓட்டு கிடைக்கல, அதனால கைவிடப்படுதுன்னு சொல்லும் போது தடுப்பூசியை கூடுதலாக கோயம்புத்தூருக்கு ஒதுக்குனவர் ஸ்டாலின். நினைவூட்டுறேன், கொரோனா போன்ற ஒரு காலகட்டமோ அல்லது புயலோ வெள்ளமோ வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒக்கி புயல் வந்துச்சு, எங்க இருந்தீங்க? கஜா புயல் வந்துச்சு, எங்க இருந்தீங்க? 5 நாள் புயலே முடிஞ்சு மக்களே தன்னைத்தானே கைய ஊண்டி எந்திரிச்ச பிறகு போய் நின்னுட்டு வருவீங்க. நீங்க பேசலாமா மிஸ்டர் எடப்பாடி? உங்க அம்மா ஆர்கே நகர்ல போய் 2015 வெள்ளத்துல என்ன சொன்னாங்க? வாக்காள பெருமக்களேன்னு போய் அங்க சொல்லி அது பெரிய சர்ச்சையாச்சு. இவ்வளவுதான் நீங்க மக்களை பாதுகாக்கிற லட்சணம். ஆனா இங்க வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் களத்துல போய் நின்னுட்டு இருந்தாங்க. களத்துல நின்று எங்க உடனே பாதிப்பு, அதை உடனே சரி பண்ணு. அடுத்த வருஷம் வேற என்ன பண்ணலாம், இன்னும் அடுத்த வருஷம் வேற என்ன பண்ணலாம், ஒரு வருஷமா அதை மேம்படுத்தி 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 போன மழைக்கெல்லாம் தண்ணியே நிக்கல. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டீங்க நீங்க. இதுதான் அரசு. நிறைய எல்லாருக்குமே தெரியுங்க. வந்த உடனே கையெழுத்து போட்டாரு. பெண்களுக்கான கையெழுத்து ஒண்ணு, பால் விலையை குறைச்சது, பெட்ரோல் விலையை குறைச்சது. நான் அதுக்குள்ள எல்லாம் போல. ரொம்ப சிம்பிளா நான் எனக்கு பெண்களை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குனால சொல்றேன். பெண்களை குறி வைத்து உயர்த்தி விடுகிற வேலையை திமுக அரசு பார்த்துச்சு, ஸ்டாலின் அரசு பார்த்தது. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். யாவன் கையை எதிர்பார்க்காம பையில 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு, அப்பாடா ஒரு மருந்து வாங்கிக்குவேன், ஒரு மாத்திரை சீட்டு வாங்கிக்குவேன், என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்குவேன், வீட்டுக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கிக்குவேன் அப்படின்னு 1000 ரூபாய் மாதம் தோறும் உரிமை தொகை. அது மட்டும் கிடையாது, இலவசமான பேருந்து பயணம். கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்துல என்னாச்சு? 47% மேல பெண்கள் தொலை தூரத்துல கூட போய் வேலை பார்த்துட்டு பொருளாதாரமா நான் சொந்த கால்ல நின்னாங்க. எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுல இந்த வீடெல்லாம் ஒதுக்குவாங்கல்ல, குடிசை மாற்று வாரிய வீடுகள், அது பெரும்பாலும் ஆண்கள் பேர்ல தான் ஒதுக்குவாங்க. ஆனா அதை உடைச்சு பெண்கள் பேர்ல தான் ஒதுக்கணும்னு சொன்னாரு. அங்கதான் நிக்கிறாரு. அதை விட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, தனிப்பெண்கள், கணவன் இல்லாம கணவனோடு பிரிஞ்சு வாழக்கூடியவங்க, கணவன் இறந்திருப்பாங்க, திருமணமே பண்ணாம இருக்கிறவங்க, இந்த தனிப்பெண்களை எல்லாம் எந்த அரசும் கண்டுகிட்டதே இல்ல. ஆனா இந்த தனிப்பெண்களுக்கு நீங்க ரேஷன் கார்டு கொடுக்கலாம், அவங்கள மனுஷனா மதிங்க, ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் ரேஷன் கார்டு கொடுங்க, அவங்களுக்கான பொருளை வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு, நீயா நானால ஒரு அம்மா உட்காந்து கதறி அழுதாங்க. எத்தனை வருஷங்க எனக்கு ரேஷன் கார்டு கூட வாங்க முடியல, இவர் வந்த பிறகுதாங்க எனக்கு ரேஷன் கார்டு கிடைச்சதுன்னு யோசிச்சு பார்த்து செய்யறதுக்குல அதுக்கு பேரு தான் அரசு. தோழி விடுதி, வெளியூருக்கு போனோம்னா எங்க தங்குறது? தனியா போய் ஒரு லாட்ஜில தங்க முடியாது, நண்பர்கள் வீட்டுக்கு போக முடியாது, சொந்தக்கார வீட்டுக்கு போக முடியாது. நீ ஏமா எவங்கிட்ட தூங்கிட்டு இருக்கிற? வேண்டாம், வா
உனக்கு தோழி விடுதி இருக்கு, உனக்கு பாதுகாப்பான சாப்பாடு அம்பட்டும் மின்சார வசதி வரைக்கும் எல்லாம். நீங்க வேலை பாக்குறவங்களா, நீங்க உங்களுக்கு ஒரு அலுவலகம் தேவையா, இந்தாங்க போங்க, 100 ரூபாய் கட்டணத்துல அலுவலகம், நீங்க அங்க உட்காந்து வேலை பார்க்கலாம். என்னென்னங்க வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். 18 வயசுக்கு மேல தொழில் முனைவோரா கிராமப்புற பெண்கள்ல இருந்து அத்தனை சாமானிய பெண்களையும் தொழில் முனைவோரா மாத்ததுக்கான ட்ரைனிங் கொடுத்து, மானியத்துல கடன் கொடுத்து, தொழில செய்யறதுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து எல்லாம். அப்புறம் சுய உதவி குழுக்கள் அவங்களுக்கான கடனை தள்ளுபடி பண்ணது, 5 பவுன் நகையை தள்ளுபடி பண்ணது, நகை கடனை 5 பவுனுக்குள்ள இருக்கிற நகை கடனை தள்ளுபடி பண்ணது. கலைஞர் கனவு இல்ல திட்டம் பெண்கள் பேர்ல கொடுத்தது, பெண்களுக்கு கொடுத்தது. எத்தனைங்க பெண்களுக்கு மட்டும் சொன்னா இன்னும் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அவ்வளவு செஞ்சிருக்காரு. அதை விட எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது, கல்வி. கல்விதான் ஒரு சமூகத்தை உயர்த்தி பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணாரு, முதல்ல கல்வி நிலையம் பூரா டிஜிட்டலைஸ்டு பண்ணாரு. டிஜிட்டலா பிள்ளைங்க படிக்கட்டும் கல்வி நிலையங்களை, கம்ப்யூட்டர் எல்லா பகுதியிலையும் கம்ப்யூட்டர். அதோட சேர்த்து நாப்கின் கொடுத்தாங்க, ஜெயலலிதா பீரியட்லயும் கொடுத்தாங்க நாப்கின். அதோட சேர்த்து கல்வி நிலையங்கள்ல அந்த குழந்தைங்களுக்கு வேற என்னென்ன மொழி கத்துக்கலாம், என்னென்ன படிக்கலாம், எல்லாத்தையும் கத்துக்கோ, எல்லாமே உனக்கு கிடைக்கும். இல்லம் தேடி கல்வி இந்தா, கால சாப்பாடு இந்தா, மத்தியான சாப்பாடு இந்தா, புஸ்தகம், யூனிஃபார்ம் எல்லாம் தான். நீ படி போதும் எனக்கு, நீ கொஞ்சம் படிக்க ஆரம்பி, நான் உன் கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவேன். அவ்வளவுதான். எடப்பாடியார் காலத்து கொடுத்த 7.5% இடஒதுக்கீடு அதை அப்படியே தூக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து, தொழிற்கல்வியில சேர்ற எல்லா தொழிற்கல்விக்கும் 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து அத்தனை செலவையும் அரசு ஏத்துக்குச்சு. இதெல்லாம் யாரு செய்வாங்க? மாசம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? தாலிக்கு தங்கம் கொடுக்கல, தாலிக்கு தங்கம் கொடுக்கல. நீங்க தான் ஏன் கொடுக்கல? லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, தாலிக்கு தங்கம் நீங்க கொடுக்கவே இல்ல. எடப்பாடியார் ஆட்சி காலத்துல 3 வருஷமா கொடுக்கவே இல்ல எதையுமே. ஆனா தாலிக்கு தங்கம் கொடுக்கறத விட கல்வி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? தாலிக்கு தங்கம்ன்ற திட்டம், இந்த திருமண உதவி திட்டம்னு கலைஞர் கொண்டு வந்தது காரணம் என்ன? அதுக்காவது ஒரு 10ஆம் படிக்க வைப்பாங்க, அதுக்காவது ஒரு 12ஆம் படிக்க வைப்பான், அந்த பணத்துக்காவது ஒரு டிகிரியை படிக்க வைப்பான்றதுக்காகத்தான் அவர் திருமண உதவி தொகைன்ற மாறு வேஸ்ட்ல படிக்க வச்சார். திட்டம் படிக்க வைக்கிறது தான். ஆனா இத சொன்னாவது படிப்பாங்களா அப்படின்னு அவர் கலைஞர் ஏற்பாடு பண்ணாரு. இவர் நேரடியா போட்டு உடைச்சார். நீ படி மகளே, உனக்கு நான் காசு தரேன், மாசம் 1000 ரூபாய் நீ வாங்கிக்க, வீட்டை எதிர்பார்க்காத, நீ உன் கால்ல நில்லு, நீ எல்லாத்தையும் செய்ய. தமிழ் புதவன் திட்டம் பசங்களுக்கு, புதுமை பெண் திட்டம் குழந்தைங்களுக்கு, திருநங்கைகளுக்கு இலவச பஸ் பேருந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச. எனக்கு மாற்றுத்திறனாளி சொன்னே உனக்கு ஞாபகம் வருதுங்க. எல்லா இடத்துலயும் மாற்றுத்திறனாளிகள் நம்ம புறக்கணிச்சுட்டே இருப்போம், அவங்க எல்லா இடத்துலயும் புறக்கணிப்போம். ஆனா மாற்றுத்திறனாளிகளுடைய அரசியல் பங்கேற்பு எவ்வளவு முக்கியம். அவங்க குரல் பேசணும்ல, அப்பதானே அது மக்களுக்கு போய் சேரும். உள்ளாட்சியில மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி எவ்வளவு முக்கியமான அரசியல் முடிவு தெரியுமா? அது நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, நம்ம எல்லாம் அண்ணன் வளரலங்க அந்த அளவுக்கு. நம்ம எல்லாரும் அவங்களை அவமானப்படுத்திக்கிட்டு கிடப்போம். ஆனா நியமன பதவி வந்துருச்சுன்னா, ஒரு கவுன்சிலரா வந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டம் அந்த மன்றத்துல கேட்கும். அது ஊராட்சி மன்றமா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், மாநகராட்சியா இருக்கட்டும். மாநகராட்சின்னு சொன்ன பிறகுதான் இன்னொன்னு ஞாபகம் வருது, 30% இடஒதுக்கீடு. அதுல எல்லா முக்கிய மாநகராட்சியும் பெண்களுக்கே கொடுத்தாரு. அது யாரும் செய்ய மாட்டாங்க. 30% இடஒதுக்கீடு தானே, ஊரே இல்லாத ஒரு ஊர்ல கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுப்பானுங்க பொதுவா. ஆனா கோயம்புத்தூர், மதுரை, இங்க சென்னை, அதுலயும் தாம்பரம், செங்கல்பட்டு, இப்படி முக்கியமான நகராட்சியா பார்த்து பெண்கள் கொடுத்தது. அது எவ்வளவு பெரிய முயற்சி. எல்லாரும் திட்டினாங்க, என்ன உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியல, சின்ன சின்ன பிள்ளைகளை பிடிச்சு கத்துக்கட்டுங்க, அரசியல் கத்துக்கிறது தானே. எல்லாரும் பிறக்கும் போதே என்ன கரண்டியோட பிறந்தோம் இல்ல புஸ்தகத்தோட பிறந்தோமா? இல்ல, கத்துக்கிறது தானே அரசியல். கத்துக்கட்டும். இறங்கி விட்டு அவங்களுக்கு பயிற்சி கூடங்கள் எல்லாம் நடத்தி எல்லாம் பண்ணி இன்னைக்கு எப்படி நிக்கிறாங்க பெண்கள். பொருள்களுக்கு மரியாதை கூட்டுறது இருக்குல்ல, புவிசார் குறியீடு 69 பொருளுக்கு இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அதிகமான பொருள்கள் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலத்துல. இதெல்லாம் தாண்டிங்க நூலகம் ரொம்ப முக்கியம். கலைஞர் நூலகம், ஐயா பெரியாருடைய பேர்ல நூலகம், கிராமம் தோறும் நூலகம். இது கலைஞருடைய கனவு திட்டங்க, கிராமம் தோறும் நூலகம். அது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன புஸ்தகம் அப்படின்னு சீமான் மாதிரி 4 பேர் சில்லறத்தனமா பேசக்கூடும். புத்தகங்கள் ஒரு சமூகத்தையே மாத்தி போடும். அதுவும் சொன்னாங்க, அதுதான் உட்கார்ந்து நல்லா லவ் பண்றதுக்கு ஏத்த இடம்னு சீமான் கூட சொல்லிட்டு போனான் போற போக்குல. ஏன்னா அவன் புத்திக்கு ஏத்த மாதிரி தானே பேசுவானுங்க. ஆனா மதுரையில பாத்தீங்கன்னா அத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, இந்த நூலகத்தை படிக்கிறாங்க. சரி, நூலகம் மட்டுமா? இவங்களுக்கு போட்டித் தேர்வுல பயிற்சி எம்பிட்டு காசு கொடுத்து படிக்க முடியும்? சாதாரண வீட்டு குழந்தைங்களுக்கு கனவு இருக்கும், அவங்க காசு இருக்காதே. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடு, 1000 ரூபாய் கையில கொடு, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடை போடு, இங்க உட்கார வை, மாவட்ட அளவுல உட்காந்து பிராக்டிஸ கொடு. 50 பேருக்கு மேல இந்த குரூப் 1
அதுல குரூப் 2ல எல்லாம் செலக்ட் ஆகி 50 பேருக்கு மேல செலக்ட் ஆயிருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய மாற்றம். இப்ப எல்லா வசதியும் குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இருக்குல்ல. அரசு பள்ளி குழந்தைகளை விஞ்ஞானியாக்குறது, இளம் விஞ்ஞானிகள் பட்டம் வாங்கியிருக்கு. இந்த விளையாட்டு போட்டிகள்ல ஊர்தோறும் அந்த கிளப்புகளை உருவாக்குறது, ஊர்தோறும் கிரவுண்ட்ஸை உருவாக்குறது. இன்னும் சொல்ல போனா ஒலிம்பிக்ல பங்கேற்கிறது, ஒலிம்பிக் கிளப்பை தனியா உருவாக்கி அதை பயிற்சி கொடுக்கறது எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. எத்தனை உலகளாவிய போட்டியை நடத்திருக்கணுமே. பொருளாதாரத்துல 9.69%, நான் நெருக்கி 10%. இந்தியாவிலே நம்ம தான் முதலிடம். கல்வியில நம்ம தான் முதலிடம். இன்னும் சொல்ல போனா உயர்கல்வியில நாம தான் கூடுதல். உயர்கல்வியிலும் கூட எம்ஃபில் பிஹெச்டி இருக்குல்ல, அதுல நம்ம ஊர் பெண்கள் தான் அதிகம். 5000 சில்லற பெண்கள்ல 3000 சில்லற பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சவங்க. உங்களுக்கு புரியுதா? கல்வி கூடங்களை மட்டும் இல்ல, 42% மேல நிறுவனங்கள்ல பணிபுரிகிற பெண்கள் தமிழ்நாட்டுல தான் அதிகம். இந்தியாவிலே பாதுகாப்பான தொழில் நகரங்கள், தொழில் புரியக்கூடிய பெண்கள் தொழில் புரிவதற்கு பாதுகாப்பான நகரங்கள் என்னன்னு பட்டியலிடும் போது தமிழ்நாட்டுல 2 நகரங்களை எடுக்கிறாங்க. ஒன்னு சென்னை, இன்னொன்னு கோயம்புத்தூர். எந்த மாநிலத்திலயும் ஒரு நகரம் தான் எடுத்தாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் 2. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வளர்ச்சி, தொழிற்பேட்டைகள், இங்கிட்ட ஐடி, இங்கிட்ட அத்து, தோல் பொருள்கள், இத்து, எதாவது ஒண்ணு செஞ்சு மேல தூக்கிட்டு வந்துடணும். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு? எவ்வளவு ஒர்க்கு போயிட்டு இருக்கு, எவ்வளவு போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி எல்லா மாநிலத்துக்கு சேர்ந்து சட்ட போராட்டம். ஆளுநருக்கு ஒரு ஆப்பு, குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆப்புன்னு ஆளுக்கால ஆப்பு வச்சு எவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரட்டி மொழி திணிப்புக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைக்கலையா? எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எதுக்குமே லாயக்கில்லாத அறவே கடுத்தனமா உட்காந்து தவளப்படியார் பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்சியில என்ன கிழிச்சிங்க? நான் கேக்குறேன், என்ன பண்ணீங்க? 13 பேரை சுட்டு கொண்டீங்க தூத்துக்குடியில. மண்ணுக்காக, நிலத்துக்காக, நீருக்காக, தன் வளத்துக்காக போராடியவங்களை சுட்டு கொண்டீங்க, காக்கா குருவி மாதிரி. சரிங்க, வெறும் கடை அடைக்கிறத கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த சாத்தாங்குளத்துல அப்ப மகன் 2 பேரு, பெனிக்ஸ் ஜெயராஜ் போட்டு தோலை உரிச்சு கொன்னே போட்டீங்களே. நீங்க எல்லாம் பேசாமா? பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் உங்க ஆளுங்க பேசுறாங்க, அப்படியே உருயுரி பேசுறீங்க. ஏங்க, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தவறு நடக்கிற போது உடனடியாக குற்றவாளியில கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி யாரா இருந்தாலும் உள்ள தள்ள முடியுது. ஒரு எம்எல்ஏ பையன் அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணுகிட்ட அடிச்சு பிரச்சனை பண்ணோடனே புருஷன் முன்னாடி 2 பேரும் அவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க, உடனே தூக்கி உள்ள போட்டாரு. எம்எல்ஏ பையன்லாம் பார்க்கவே இல்லை. அதான் ஆட்சி. நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி கேஸ்ல 300 பேருக்கு மேல அந்த பொண்ணுங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை மிரட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்க நீங்க. அந்த உண்மையான உங்க கட்சியை சேர்ந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்த ரவுடி பையலுக்கு கைது கூட நீங்க பண்ணல. கடைசியில சிபிஐ கைது பண்ணுது. இதுதான் உங்க ஆட்சி லட்சணம். திருநங்கைகள் படிக்கணும், ஹால் டிக்கெட் கொடுன்னு கேட்கும் போது அடிச்சு விரட்டின குரூப்புங்க, நீங்க மறந்துட்டீங்களா? ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் எல்லாம் போடலாமா? போராடிய மாணவர்களை அடிச்சு நாயா பையா தோச்சது யாரு? நீங்க போராட, உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு போராட வைவீங்க, வேணான்னா அடிச்சு தோப்பீங்க. எங்க டாஸ்மார்க்கு போராடின பொண்ணை காதை சித்த அடிச்சு காதை கிழிச்சு விட்ட பாண்டியராஜன்ற போலீஸ் அதிகாரிக்கு உயர் பதவி கொடுக்கல. டாஸ்மார்க் எதிராக பெண்களை அடிச்ச ஒரு கேடுகட்ட போலீஸ் ஆபீசருக்கு. அப்புறம் ஊழலே தலைக்கல, மணல் ஊழல், தார் ஊழல், குட்கா ஊழல், இந்த பணத்தை மாத்துனாங்கல்ல பண மதிப்பிழப்புல, அப்ப அந்த ரெட்டிக்காரங்களோட சேர்ந்து ஒரு ஊழல், டெண்டர் ஊழல், நிலக்கரி ஊழல், இன்னும் என்னென்ன பண்ணல. அம்புட்டு ஊழலும் பண்ணிக்கிட்டு ஏதோ யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே மிஸ்டர் எடப்பாடி. விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு உங்க ஆட்சியில சொல்லும் போது அவங்க எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ, சொந்த விஷயத்துல கூட தற்கொலை பண்ணுவான்னு சொன்னவங்க தானே நீங்க. பெரியார் சிலையை உடைக்கும் போது கூட ஹெச்ராஜாவுடைய அட்மினை திட்டு தெரிஞ்ச உங்களுக்கு, ஹெச்ராஜாவை திட்டுறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைல. அதிமுக ஆட்சி அடிமை ஆட்சியாலங்க இருக்கீங்க. இப்ப கூட அதிமுக என்பது அடிமை திமுகவால இருக்கு. உங்க 4.5 வருஷம் எடப்பாடியார், உங்க 4.5 வருஷம் 7.5 தானே இருந்துச்சு தமிழ்நாடு. நீங்க இங்க பார்த்து செஞ்சு தவறுகள் இருக்கா? இருக்கு. சரி பண்ண வேண்டிய இடம் இருக்கா? இருக்கு. தலித்துகளை பாதுகாக்கணுமா? இருக்கு. அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒன்னொன்னா செஞ்சிட்டு இருக்காரு. எதுவுமே செய்யாத நீங்க உருட்டுறீங்க பாருங்க. அதை இன்னைக்கோட நிறுத்துங்க. பை பாய் ஸ்டாலின் கிடையாது, குட் பை எடப்பாடி. அதான் கரெக்ட்.